ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நம்ம யோகாசனங்களும் முத்திரைகளும் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்ன மாதிரி தீர்வு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இப்போ இன்றைக்கு நிறைய நம்ம பார்க்கும் பொழுது திருமணமானவர்களுக்கு ஆண்கள் கணவன் மனைவி அவர்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் பெண் இருவருடைய உடல்லையும் உயிராற்றல் உயிர் சக்தி சமமான நிலையில் இருக்கணும். அவர்களுக்கு மனதளவில் அவங்களுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த இரண்டும் சரியாக இருந்தால்தான் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ அந்த புத்திர பாக்கியம் கிடைப்பதற்குரிய பயிற்சிகள் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற குறைபாடுகள், பெண்களுக்கு ஏற்படுகின்ற குறைபாடுகள், இது ரெண்டையுமே சரி செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை, ஒரு பயிற்சியாக தான் பார்க்க போகிறோம். இதை திருமணமானவர்கள், புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள், கணவன் மனைவி இருவருமே இந்த பயிற்சிகளை காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் பயிற்சி பண்ண முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பில் வீரியத்தன்மைன்னு சொல்லக்கூடிய உயிர் ஆற்றலை, உயிர் சக்தியை முதல்ல திடப்படுத்தும். யாருடைய உடலில் உயிர் சக்தி சரியாக இருக்கின்றதோ அவர்களுக்கு உடல் முழுக்க ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த உயிர் ஆற்றல் குறையும் பொழுது உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படும், ஒரு டென்ஷன் ஏற்படும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும், கோபம், எரிச்சல், இந்த மாதிரி நிலை ஏற்படும். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கல்லீரலை பாதிக்கப்படும், இதயத்தை பாதிக்கப்படும், நுரையீரலுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். மனிதனுக்கு ஏற்படுகின்ற மனதில் ஏற்படுகின்ற பண்புகள் அந்த உடலில் சில மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. சில சுரப்பிகள் சரியாக இயங்காத நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். அப்போ புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் முதல்ல மனோரீதியாக நம்ம சாந்தமாக அமைதியாக டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். அதற்குரிய பயிற்சிகள் பார்க்க போகிறோம். இப்போ பெண்களை பொறுத்த மட்டும் கருப்பை நன்றாக இருக்கணும். கோமுக பச்சிமோத ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். கருப்பையை திடப்படுத்தக்கூடியது. கருமுட்டைகள் தங்கக்கூடிய நிலை கிடைக்கும். மாதவிடாய் காலங்களில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை சரி செய்கின்றது. ஆண்களுக்கும் உடலில் உயிர் ஆற்றலை சிறப்பாக இயங்கச் செய்யும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது கோமுக பச்சிமோத ஆசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ இந்த ஆசனத்தினுடைய நிலைக்கு போகும். பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். அப்படியே திரும்பி உட்காந்துக்கோங்க. ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். முதல்ல 2 கால் நீட்டிக்கோங்க. முதுகலும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கால் மடிச்சுக்கோங்க. பொறுமையாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்த கால் நேராக வச்சுக்கோங்க. 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொட பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ இவங்க பண்ணது முழுமை நிலை. முதல்ல பயிற்சி பண்ணுறவங்க கால் பெருவரில் தொட்டாலே போகிறோம். இப்போ கால் பெருவரில் மட்டும் முதல்ல தொடுங்க. கை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் மட்டும் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். தொடர்ந்து பயிற்சி பண்ண முழுமை நிலை பண்ண முடியும். இப்போ முழுமை நிலை பண்ணுறாங்க. கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. நல்லா மூச்சு வெளியே விட்டுட்டு எவ்வளோ தூரம் அந்த முட்டினால் நெத்தி அந்த மாதிரி வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் மாற்றிக்கோங்க. அடுத்த கால் மடித்து வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு முதல்ல கால் பெருவரில் மட்டும் தொட பாருங்கள். இது முதல் நிலை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ முழுமை நிலை பார்ப்போம். மூச்சு வெளியே விட்டுட்டு எவ்வளோ தூரம் கிளக்கூடிய முடியுமோ கைகளை மேலே உயர்த்தி மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் நீட்டிக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். இப்போ அப்படியே பொறுமையாக திரும்பி உட்காந்துக்கோங்க சுகாசனத்தில். இப்போ சுகாசனத்தில் ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க. கட்டை வரல வச்சுக்கோங்க. 4 வரல மடிச்சுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடம். மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதவங்க காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பிராணமுத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல், சுண்டு விரல், என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி, பிராணாற்றல் உடல் முழுக்க பரவுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சிறுகுடல், பெருங்குடல், கருப்பை நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முதிரைகள் பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் மட்டுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரலும் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடலில் உயிராற்றல் சிறப்பாக இருப்பதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராணசக்தி உயிராற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை மோதிர விரல், சுண்டு விரல், அதோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரலும் அடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க உயிராற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் உயிர் சக்தி பிராணாற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை மோதிர விரல், சுண்டு விரல், என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சிறுகுடல், பெருங்குடல், கருப்பை அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அப்படி கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. உலர்ந்த திராட்சை
பேரிச்சம்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதேமாதிரி கருப்பு திராட்சை பழமும் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான ஓய்வு உடலுக்கு கொடுத்துக்கோங்க. கீரை வகைகள் என்ன கீரை கிடைத்தாலும், குறிப்பாக முருங்கைக்கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். மணத்தக்காளி கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக உடலில் உயிராற்றல் சிறப்பாக இருக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக புத்திரபாக்கியம் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.